சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. திருத்துவர் திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு ஜெபமாலை புத்தகத்தில் 10:34. நமது இதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து ஆத்ம பசினாகத்தோடு நம்முடைய கிருபைக்காக கொண்டாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமும் நம்பலாமலே நாங்கள் பாவங்களாக மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் வெள்ளியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளை பாவிகளாக எங்களிடம் திரும்பியுள்ளவனாயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் தூய இறுதியுள்ளவர்களால் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவத்தை மாற்றி எங்களை தூய்மையாக்க வேண்டும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறந்தும் இருந்தும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, நெஞ்சு கேட்கிறே, எங்களுக்கு இறந்தும் இருந்தும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறந்தும் இருந்தும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். அவர் தம்முடைய ஒரே பிரதான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை கொண்டிருந்தார். இந்த அளவிற்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கொண்டார். அவருடைய திருநாமத்தை
கீர்த்தனைகளில் 244 புதிய புஸ்தகத்தில் பழைய புஸ்தகத்தில் 233 புகழ்ந்து துதிப்போம் பாருங்கள். உன்னதன் பாதங்கள் தேடிய மகிமையே உன் சமாதானம் உலகில் பெருக கடவுளின் பிரியமிலே என்றென்றும் நேசரவானிடமே அழிவுக்குரிய எங்கள் சுபாவத்தின் பலவீனத்தால் தேவரீர் என்று நாங்கள் நன்மையானதொன்றையும் செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறபடியால் உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்வதின் வழியாக எங்கள் சித்தத்தாலும் செய்கையால் உம்மை பிரியப்படுத்தும்படி உம்முடைய கிருபையின் ஒத்தாசை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் உம்மோடும் தூயாவியானவரோடும் என்றென்றும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. திருமுறை பாடல்கள் வாசித்து கேட்போம். அது பழைய பாட்டின் பகுதி. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி. இந்த நாளுக்கென்று வாசிக்கப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனை கூட போனான். ஆபிரகாம் அவனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். பழைய பாட்டு பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாக எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வல்லமையுள்ள கடவுளே பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே பரிசுத்தர், எதிர்ப்புள்ள கடவுளே பரிசுத்தர் பரிசுத்தர். அந்தபடி இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசித்து கேட்போம்.
அங்கு 1 யோவானுக்கு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய. வாசிக்க வேண்டிய மிருக வாக்கியம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 21 முடிய. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்றிருக்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்திலே நித்திய ஜீவனுக்கென்றே நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். உலகின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதிருங்கள். அவ்வாறு செலுத்துவோரிடம் தந்தை பால் அன்பீராது. உலகம் அழிந்து போகிறது, அதன் தீய நாட்களும் அழிந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசித்து கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 31 முடிய. நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 39 முடிய. லூக்கா 16 வசனங்கள் 19 துவங்கி 31 முடிய. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விளைவிருந்த மெல்லிய செறிய ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயருடைய ஒரு ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாசல் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேதையிலிருந்து விடும் துண்டுகளால் தன் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்த புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் பாதாளத்திலே வதைக்கப்பட்ட பொழுது அந்நான்கு பார்த்து தொலைவில் இருக்கிற ஆபிரகாமை அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தனது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளிலே நலன்களையே பெற்றாய். அதே வேளையிலே லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறார். அன்றியும் எங்களுக்கு உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களுக்கு வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர் அப்படியானால் தந்தையே, அவரை தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உங்களிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனையில் இந்த இடத்திற்கு வராதபடி அவர்களை எச்சரிக்கலாமே என்று சொன்னார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினரிடம் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர் அப்படியல்ல, தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனார், அவர் மனமாற்றல் பெறுவார் என்று சொன்னார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி கொடாவிட்டார் இறந்த ஒருவருக்கு உயிர்த்தெழுந்தவர்களிடம் போனாலும் செவி கொடுக்க மாட்டார்கள் என்றார் என்பதே.
விசுவாச அறிக்கை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை மூலமாய் பயபக்தியோடு இருப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வதர்ம நாவாகிய விசுவாசிக்கிறேன். தேவரே நாமம் ஞானமாய் விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கைக்கு விசுவாச அறிக்கையிலே மரணவரை உறுதியாக நிலைநிற்க தெய்வம் தாமே உங்களுக்கு எனக்கு செய்வாராக. காணிக்கை பாடலாக 132வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாடையில் 132 தேவரீரை நாம் துதித்து தோற்றிருக்கிறதற்கு உமது ஆவியை அழைத்து பலம் தாழ்ந்து தந்தது. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தயாளுள்ள கருத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை அனுபவித்த இந்த பிள்ளைகளாக நாங்கள் சமைத்து செலுத்திருக்கும் இந்த காணிக்கை தயவாய் எங்களுடைய இதயத்தின் துதிகளோடு ஏற்றுக்கொள்ளும். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கவும், இதனால் மனுஷக்குள்ளே சமாதானம் புரியும் பெருகும். ராஜ்யம் பிரபலியமாகும் இந்த காணிக்கையை கொடுத்தவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து கொண்டாடுவோம். அன்புள்ள பராபரனே, ஒன்றாம் மீட்பர் பிதாவே, இவ்வுலகில் வந்து திருச்சபை கண்ணோக்கி ஆசீர்வதி. தமிழ் சுவிசேஷ லூத்தரன் சபையாராகிய நாங்கள் சுத்த போதனை உறுதியாக இருக்க துணை செய்திடும். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களையும் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உடைய பரிசுத்தாவியால் நிரப்பி அவர்களை அவன் ஊழியத்தையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்கொள்ள செய்திக்கும் பரவடி செய்து பிற மனத்தினர் எல்லாரையும் முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரின் உள்ளத்திலே திருப்பியிருந்தோம்.
நாங்கள் உண்மை உறுதியாக விசுவாசித்து உம்முடைய எல்லா மக்களிலும் அமுக்குவதற்கு எங்களுக்கு துணை செய்திடும். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும் எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவருடைய சார்ந்த யாருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆளுவோம் நியாயமானதை செய்து நன்மையான காரியங்களை முடித்து முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு நீர் வழிகாட்டியருளும். நாங்களும் பாவமான யாவற்றை விட்டு வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நேர்மையான குடிமக்களாய் வாழ நீர் கிருபை செய்யும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவஸ்தையில் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கும் துன்பப்படுகிறவர்கள் ஆகிய எல்லோருக்கும் உடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்மபலமும் தந்தருளும். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மைகளை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் ஜென்மங்களுக்கு செவி சாய்த்தருள வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடிநாள் வரும் சேகம், எதிர்பாராத வகையில் மரணம், நரக தண்டனை முதலிய கேள்வியிலிருந்து எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் நிலைகளை செலுத்தி செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்றுக்கொண்ட ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எல்லாம் மன்னிக்கப்படும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறோம். நம்முடைய பாவக்கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு நாங்கள் ரட்சிக்கிறோம். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னிடத்திலே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் திருவிழாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ள கடவுது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருந்து காத்துக்கொள்வதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம், அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.